சாட்டர்டே கவிஷ்க்கு ஹாஃப் டே ஸ்கூல் இருந்தது. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். அப்படியே வேலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு அவரோட. அவங்க வேலையை முடிச்சுட்டு என்னையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு 4 பேர் ஒன்றா தான் வீட்டுக்கு கிளம்பணும். வரும்போது அந்த அன்னைக்கு நைட் டின்னருக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல் எதுன்னு வாங்கிட்டு வந்திருந்தோம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு வீட் பிரெட் டோஸ்ட் தான் வந்து அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன். இருந்தது 4 பேருமே ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு சேமியா ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆவியில் வேக வச்சு நமக்கு லெமனு இல்லை தக்காளி அதை போட்டு தாளிச்சா போதும். ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். கவிஷ்க்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கர்சிவ் ரைட்டிங்கில் எஸ் அவனுக்கு வரவே இல்லை. அவனுக்கு ஒரு லெட்டர் நீ தப்பாக எழுதியிருக்கான்னு சொல்லி அழிச்சிட்டா போதும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுவான். அடிக்க கூட வேண்டாம், அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிடுவான். வழியாக சமாதானம் பண்ணி எழுத வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி உட்காந்தாச்சுங்க. லெமன் விட்டு தான் தாளிச்சிருந்தேன், மஞ்சள் பொடி எதுவும் போடாமல் நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. அடுத்த பசங்களோட தான் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அந்த டேவே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.